ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவாதி தேவன் நம் மத்தியிலே பேசும்படிக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எந்த அளவு தாகத்தோடு, விசுவாசத்தோடு, ஆர்வத்தோடு, எதிர்பார்த்தலோடு இத்திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிறோமோ, அவ்வளவாய் தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உடம்பை மட்டும் இங்கே வைத்துவிட்டு நம்ம சிந்தனை வேறு எங்கும் அலையுமானால் வந்தது பலன் இல்லை. ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, முழுவதுமாய் தேவ ஆசீர்வாதத்தினாலே, பரிசுத்த ஆவியானவராலே நனைந்து மூழ்கி அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களால் கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், என் வார்த்தைக்கு நடுங்குகின்றவனை நான் கண்ணோக்கி பார்ப்பேன் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். மகிமைப்படுத்தப்பட்ட அவருடைய வார்த்தை, எல்லாவற்றை விட தம்முடைய வார்த்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா கல்வாரி அன்பே, அருமையா, இவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இத்திருச்சபைக்கு அடிமைகளை கொண்டு வந்ததற்காக அன்பு போதகரோடு ஒரு நல்ல ஐக்கியம், அவர்கள் மூலமாய் குடும்பத்தோடும் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் அனைவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை நீ தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட நீரை கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் பல தடவை படித்து மனப்பாடமான ஒரு வசனம், அதுவும் இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான ஒரு வார்த்தை. அதிலும் இயேசுவின் மலைப்பிரசங்கத்திலே இருந்து மத்தேயு 5, 6, 7 இந்த 3 மலைப்பிரசங்க வாக்கியங்கள், ஜீசஸ் மவுண்டன் பிரீச்சிங் என்று சொல்லுவார்கள். அதுல மகாத்மா காந்தி கேட்டாங்களாம், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகு காந்தியடிகள் அவர்களே ஒரு வன்முறையில் ஈடுபடாமல் அகிம்சா வழியில் அன்பினாலே உபவாசம் இருந்து அடிக்கடி போட்டுருவாராம் உண்ணாவிரதம். அவர் போட்டாலே உண்ணாவிரதம் போட்டுறாரு. எல்லாம் செத்து விட போறாரா வம்பு, அவர் கோரிக்கை நிறைவேற்றுகிறான்னு நிறைவேற்றினாங்க. எப்படி கத்தி இல்லாமல், துப்பாக்கி இல்லாமல், ரத்தம் சிந்தாமல் சுதந்திரம் வாங்கினீர்கள் தேசத்திற்கு என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இயேசுவின் மலைப்பிரசங்கம் என்னை கவர்ந்தது, அதை நான் தினந்தோறும் படிப்பேன். அதிலே மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Those who are meek character, they will inherit the whole world. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னதுனால நான் அதை கடைபிடித்தேன், சாந்தத்தை கடைபிடித்தேன். இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணினேன், அதனால்தான் சுதந்திரம் வாங்க முடிந்தது என்று சொன்னாராம். பாருங்க, காந்திஜி நேதாஜி ரெண்டுமே ஜி தான். ஆனா உலகமே காந்திஜியை கொண்டாடுகிறது. ஏன்? அகிம்சா வழியில் எந்த போர் தொடுக்காமல் உண்ணாவிரதத்தின் மூலமாக சுதந்திரம் வாங்கினார். நேதாஜி சொன்னாராம் காந்திஜி பார்த்து, நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறது நல்லதில்ல, இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா சுதந்திரம் கிடைக்காது, கொஞ்சம் எங்க கூட சேர்ந்துருங்க, வன்முறையில் கொஞ்சம் ஈடுபடுங்க, பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், இயேசு கற்பித்ததை நான் கடைசி வரை கடைபிடிப்பேன் என்று சொன்னாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அது போல இதுவே ஒரு குட்டி பிரசங்கம் காந்தி பத்தி இல்ல, என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை. அதனால செய்தி துவங்குகிறது. எல்லாரும் படித்து பழகின ஒரு வார்த்தை தான். மத்தேயு 6ஆம் அதிகாரம், அதாவது 5, 6, 7 மூன்றுமே மலை பிரசங்கம். 5வது அதிகாரம் முதல் வசனம் பாருங்க, மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு இருக்கும். 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாத்தீங்கன்னா மலையில இருந்து கீழே இறங்கினார். அப்ப அந்த 3 அதிகாரம் தான் மலை பிரசங்க சொற்பொழிவு. அத அந்த 3 அதிகாரம் நம்ம படிச்சாவே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். அவ்வளவு இருக்குது அதுல. ஹோல் பைபிள் அதுல வந்து சேருது. குடும்பத்தில் எப்படி இருக்கணும், வெளியில எப்படி இருக்கணும், பர்சனலா எப்படி இருக்கணும், கண்களை எப்படி காத்துக்கொள்ளணும்,
சரீரம் எப்படி இருக்கணும் எல்லாம் அதுல இயேசு கிறிஸ்து அவ்வளவு அருமையா தெளிவா சொல்லியிருக்கிறார். அதுல ஒன்று பாருங்கள், மத்தேயு 6:33. Seek first of all the kingdom of God, then all will provided unto you. தமிழ், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். சிம்பிள், சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இயேசு கிறிஸ்து எளிய காரியம் தான் பேசுவார், எளிமையா தான் பேசுவார், சிம்பிளா இருக்கும். அவருடைய போதனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவருடைய ஊமைகள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். நெல் விதைகளை கூடையில் எடுத்துக்கொண்டு ஒரு மனுஷன் அப்படி போயின்னு இருப்பாரு. அதை பார்த்ததும் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படி எடுப்பார். விதை வசனம், விதைக்கிறவன் தேவனுடைய ஊழியக்காரன், நிலம் உலகம், அப்படி நம்ம அர்த்தம், அதுதான் அர்த்தம் அதுக்கு. அது போலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அதோட விட்டுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படி இல்லை. ரைட்டஸ்னஸ், நீதியை தேடு, இது முதல் கட்டம். எப்படி தேடுவது என்றால் என்ன? இயேசுவை நாம் இங்கே காணலான்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு, அதுல நல்லா இருக்கும். அவர் சொல்லிக்கிட்டே வருவார், ஓடுகின்ற அருவி எல்லாம் தேடி அலைந்தேன் அப்படியெல்லாம் வரும். பார்க்க முடியுமா, மலைகளிலே பார்க்க முடியுமா அப்படியெல்லாம் வரும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு, சிறு பருவம் கேட்டிருக்கிறேன். அதை கடைசியில் அவர் எப்படி முடிக்கிறார்னா, கண்ணீரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு விழுந்தேன் நான் திருமறை முன்பாக, விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாய் என்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். அப்படிதான் பார்த்தாராம். ஃபுல்லா பார்த்தேன், இயற்கையில பார்த்தேன், அதெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை. ஆனாலும் கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, அந்த திருமறை முன்பாக நீ விழுந்துட்டல, அப்படியே கண்ணை திறந்து பாருன்னாராம். விழித்து பார்த்தால் அந்த வசனத்தை எல்லாம் படித்து பார்த்த பொழுது அந்த வார்த்தையிலே நான் இயேசுவை கண்டேன். வார்த்தை தான் இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தான் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார். எனவே வார்த்தையையும் இயேசுவையும் நாம் பிரிக்கவே முடியாது. அதுதான் வேதத்தை படிக்கணும். படிக்கிறீங்களா? எப்பனா ஒரு முறை படிக்கிறீங்களா? அது உங்களுக்கு இயற்கையான அனிச்சை செயல் போல மாறிடும். ஏதோ காலையில் கொஞ்சம், மத்தியானம் கொஞ்சம், நைட்டில் கொஞ்சம், ஏதோ சென்டிமெண்ட்ல எப்பனாலும் படி. அதற்கு ஒரு அளவே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அதற்கு என்ன செய்யணும்? முதலாவது நம்ம விட வேண்டிய காரியங்களை விடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஏதோ ஒன்று இருக்குது வேற. யோவான் நிருபத்தில் எழுதுகிறார், அப்படி குறுகிய நேரம் 3-4 மணி நேரம் மெசேஜ் கொஞ்ச நேரத்தில் முடிக்கணும், 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். அதனால நான் ஸ்பீடா பேசின்னு போறேன், நீங்க பிக்கப் பண்ணுங்க. 3:2 பிரியமானவனே, நிருபம் யோவான், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அனுபவம். பிரியமானவனே, நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படி இல்லையே, உன் ஆத்மா வாழ்கிறது போல. ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க, உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்படி என்றால் ஆத்மா வாழாதபடி, நம் உடம்புக்குள்ள ஆத்மா செழிப்பாக, மகிழ்ச்சியாக, சிரிப்போடு வாழாதபடி வேற ஏதோ ஒண்ணு வாழுது, வேற ஏதோ ஒண்ணு வாழுது. அது ஆண்டவருக்கு பிடிக்காது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவர் அவைகளை அருவருக்கிறார். ஆத்மா வாழ்கிறதா? ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார், இந்த பழத்தை, குறிப்பிட்ட இந்த பழத்தை பறித்து புசித்தால் சாகவே சாவீர்கள். பறித்து புசித்தார்களே, செத்து போனார்களா? இல்லையே, ஆத்மா செத்து போனது. அவங்க பண்ண தப்புக்கு தோட்டத்தை விட்டு துரத்துறாரு. அதுக்கு விட்டாங்க கொஞ்சம் பக்கத்துல தோட்டத்துக்கு வெளியே கொஞ்ச நாள் இருந்தா பார்த்துட்டு எப்பனா சரி வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாரு. இதாண்டா சாகுன்னு துரத்துந்து தான். ஆண்டவர் துரத்துந்து 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, இதுங்க ஓடிச்சு 100 கிலோமீட்டர். என்னன்னா மனைவியோட தனியா ஓடிடலாம், என்னத்துக்கு இனிமே அவருடைய தொந்தரவு. அதான்
மேற்பார்வை இல்லாத, கண்டிப்பு இல்லாத, ஆலோசனை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் போகும். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிட்டார்கள், அதுபோல நீங்களும் விட்டு விடாதீர்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். Hebrews 10:25 do not miss to go to church. Why? நாளானது சமீபமாய் வருது. The day is approaching. Which day? Jesus coming day. அதத்தாங்க சபைக்கும் இயேசு வருகைக்கும் அங்க லிங்க் கொடுக்கிறார். சபைதான் பரலோகம், உங்கள் வீடு தான் சபை, சபை தான் பரலோகம், பரலோகம் தான் வீடு, குட்டி பரலோகம். இந்த மூணுத்துக்கு ஒரு லிங்க் இருக்குது, குறிச்சிக்கங்க. உங்க வீடு தேவனுடைய வீடாகிய உங்க சபை, மேல நித்திய வீடு. However you give important to your house, that same you must give important to your church. Then matter going to heaven. House, நித்திய வீடு, eternal house. அங்கிருந்து தான் இப்படி இல்ல, ஒன் வே டிராபிக். வீட்டுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. குட் டீச்சிங். விசுவாசியே உன் சபையை மறந்து விடாது. இது டைம் பாஸுக்காக போகாது. குற்றம் கண்டுபிடிக்கிற எண்ணத்தோடு சர்ச்சுக்கு வராது. ஆண்டவரை ஆராதிக்கணும், காணிக்கை செலுத்தணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்கணும், எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாருன்னு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அனுபவம், விட வேண்டியதை விடு, வாழ வேண்டியது வாழணும். ஆத்மாவில் நன்மைகள் வாழணும், பரிசுத்தம் வாழணும், நீதி நேர்மை வாழணும், தான தர்மங்கள் வாழணும், நல்ல சுபாவங்கள் வாழணும். வாழக்கூடாத இச்சைகள், அசுத்தங்கள், பண ஆசை. இயேசுவே சொல்லிட்டாரு, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவே எனக்கு ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க. சாவு எனக்கு ஆதாயம். The death is gain to me. சொல்ல முடியுமா? 2 நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். உலகத்தை விட்டு, தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு அந்த நித்தியத்திலே அழகாக நான் அருமையாக வாழ ஆசை. ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தா உங்களுக்கு நான் செய்தி கொடுக்க முடியும், பிரசங்கம் பண்ண முடியும், இன்னும் சில ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியுமே, அந்த ஆசை. 2 ஆசைனாலும் நம்ம நெருக்கப்படணும். 2 ஆசை இருக்கணும். இயேசு கிட்ட போய் சேரணும்ன்ற ஆசையும் இருக்கணும், உலகத்துல வாழணும்ன்ற ஆசை இருக்கணும். எதற்காக வாழணும்? தேவ நாம மகிமைக்காக. என்னாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர தூஷிக்கப்படவே கூடாது. நான் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, அதனால கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அந்த ஜெப சிந்தையோட நம் நடவடிக்கை, நம் நடக்கை, போனாலும் வந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் அங்க தேவ பிரசன்னம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஒரு இனிய நண்பராக மாறிட்டார்னா நம்ம கூட அவர் நண்பரை போல வருவதை நம்ம உணர முடியும். ஜீசஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல முடியுமா? சொல்லணும். எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாரு, நம்ம ஜபம் பண்ணி சத்தம் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி கூப்பிட்டாதான் அவர் கிட்ட வருவாரு அப்படி நினைக்கவே கூடாது. அவர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உனக்குள்ள இருக்கிறார். கடவுள் என்று சொல்லுகிறார்களே, வேற எந்த மதத்துக்கும் பொருந்தாது. கிறிஸ்தவத்திற்கு, கிறிஸ்தவ மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். I am the way, the truth and the life, Jesus told. மதம் அல்ல. Christianity is not a religion or political. Way, the truth and the life. So totally, what is the meaning? Power. Christianity is a power. வேற பதிலே இதுக்கு மேல பெருசு கிடையாது. வல்லமை. யோசித்து பாருங்க, அந்த சர்க்கிள்ல நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கம்மா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கல, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். சிறு பையனா இருக்கிற அப்பத்திலிருந்து சர்ச்சில் இது சொல்லுவார். போத யோசித்து பாருங்க. ஆத்மாவுக்குள்ளே பண ஆசை அல்ல, ஒரு சில காரியங்களை விட்டு ஓடுன்றார். பண ஆசையை விட்டு ஓடு. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லுகிற இந்த வேதம், பண ஆசை விட்டு ஓடு, இச்சைகளை விட்டுட்டு ஓடு, வேசித்தனத்தை விட்டு ஓடு. அப்படி சில காரியங்களை விட்டு ஓடணும். அங்கே நிற்க கூடாது. பரவாயில்ல, இருந்து பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது பிடிச்சிடும்.
நம்ம வந்து தேவதூதர்களாக இன்னும் மாறவில்லை, மனிதர்களாக தான் நாம் இருக்கிறோம். பரவாயில்ல, எனக்குள்ள ஆவி இருக்கிறார், பரிசுத்த ஆவி இருக்கிறார், இச்சையான இடத்துல கூட நான் பரிசுத்தமா இருக்க முடியும். வேணாம் அப்படின்னா வேணாம், அங்க போவாத. கர்த்தாவே, அந்த இடத்துக்கு நான் செல்ல விரும்புகிறேன், உமக்கு சித்தமான கேளுங்க. முதல்ல கேளு. கர்த்தரை அனுமதித்தால் போய் அங்க ஊழியம் செஞ்சுட்டு வா, இல்ல போய் பார்த்து பேசிட்டு வா. சும்மா போய் பார்க்கலாம். இந்த தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் பிராந்தி கடையில் வேலை செய்வானுங்க, கிறிஸ்து பசங்க தான். ஏன்பா உனக்கு இதுக்கு மேல இதை விட வேற வேலை எங்க கிடைக்கலையா? இந்த டாஸ்மாக் விற்கிற வேலை தானா? ஒரு கிறிஸ்து பையனா இருந்துகிட்டு அதுல போய் நீ வேலை செய்யறிய? அவன் என்ன சொல்றான் பதில்? கிறுக்கு, நான் ஒன்னும் குடிக்கலையே, நான் ஒன்னும் அங்க உட்காந்துக்கிட்டு அந்த பிராந்தியை குடிக்கலையே, நான் வந்து வியாபாரம் பண்றேன், என் வயிற்று பிழைப்புக்கு நான் சேல்ஸ் பண்றேன், அவ்வளவுதான். நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு, சர்ச்சுக்கு போறேன். டாஸ்மாக் இருந்தா கூட நான் லீவ் போட்டு சர்ச்சுக்கு போறேன். இது இத அவன் சொல்றது எப்படி ஏற்றுக்குதுன்னு நமக்கு புரியல. இயேசு வர்றப்ப இவன் எடுத்துக்கொள்ளப்படுவானா? இதான் என் கேள்வி. இயேசு வர்றப்ப இந்த டாஸ்மாக்ல வேலை செய்யற கிறிஸ்தவனே, அதாவது மற்றவங்கள நான் கேட்கல, கிறிஸ்தவனை கேட்கிறேன். நமக்கு உரிமை உண்டு கிறிஸ்தவனை கேட்கறதுக்கு. டாஸ்மாக்ல வேலை செய்யறன்றிய, அங்க வர்ற நல்லா பக்திமானா, பரிசுத்தவானா, நீ வேத வசனத்தை சொல்ல முடியுமா? கர்த்தருடைய காரியங்களை யோசிக்க முடியுமா? நீ திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் அந்த கடைக்குள்ள பிராந்தி பாட்டில் வர்றவனுக்கு எடுத்து கொடுக்குற, துட்டு வாங்கி போடுற, அது நீ செய்யற வியாபாரம், உனக்கு சம்பளம் தராங்களாம். அவன் அதான் சொல்றான், நான் செய்யற வேலைக்கு சம்பளம் தராங்கய்யா, நான் ஒண்ணு குடிக்கிறது இல்லைன்றான். இதை எதற்கு ஒப்பிடுகிறதுன்னு எனக்கே புரியல. ஆனா மனசாட்சியை வைத்து யோசித்து பார், பரலோகம் போவியா? அதான் என் கேள்வி. அந்த பணத்துல தசமாக நீ சபைக்கு கொடுப்பாயா? அது எந்த பணம்? பிராந்தி விற்ற பணம். கர்த்தர் கேட்ப, அது எந்த பணம்? பிராந்தி விற்ற பணத்தில் கிடந்த சம்பளம், மாத சம்பளம். கர்த்தர் ரொம்ப சந்தோஷமாகனே இந்த காணிக்கை பெட்டியில போட்டு போ சொல்லுவாரா? அருவருக்கிறார். கெட்ட வழியில வருகிற பணத்தை அருவருக்கிறார். நீ பாவம் செய்யவே தேவையில்லை. யோசிக்கணும். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கரத்துல இருந்து வரணும். ஒரு கடையில் போய் வேலை செய்ய, மளிகை கடையில் போய் வேலை செய்ய, ஏன் தெருவை பெருக்கு, தெருவை பெருக்கியா 4 பேர் கேலி பண்ண பரவாயில்ல, கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் உயர்த்துவார். தப்பு இல்லாத எந்த தொழிலும் பரிசுத்தமான தொழில் தான். ஹோட்டல்ல போய் பிளேட்டை கூட கழுவலாம், தப்பு இல்லை, அதுல ஒண்ணும் பாவம் இல்லை. கப்பல்ல போய் வேலை செய்யலாம், அதுல பெயிண்ட் அடிக்கலாம். சினிமா கோட்டால டிக்கெட் கொடுக்கறது, மிஷின் ஆபரேட்டரு, சினிமா நடிக்கிறாங்க, நான் ஒன்னும் அவங்கள பார்த்து இச்சிக்கல, நான் லைட்டு எரியுது அதை பிடிச்சி நிக்கிறேன், இதெல்லாம் ஒரு காரணம். தப்பு. பாவம் இல்லாத, இச்சை இல்லாத, கர்த்தருக்கு பிரியமான வேலை ஆயிரக்கணக்கில் இருக்குது உலகம் ஃபுல்லா. ஒண்ணுமே இல்லையா? கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், போ. எத்தனை மிஷினரி ஸ்தாபனம் ஊழியங்களை கேக்குது, ஊழியக்காரங்களை கேக்குது, வாங்க வாங்க 500 பேர் தேவை மிஷினரிகள். அவங்க வந்து உலக பிரகாரமான அவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாது, காட்டிக்கூடும். அதுக்கு ஒரு தியாகம் பண்ணி போனா நமக்கு வீடு, மோட்டார் சைக்கிள், சாப்பாட்டுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்கல்ல, அப்படித்தானே தியாகம் பண்ணி நம்ம ஊழியத்துக்கு வர்றோம். அப்படித்தானே நாங்களும் வந்தோம். நோ சேவிங்ஸ், நோ எனி பிக்சட். ஆண்டவரே எங்களுக்கு பிக்சட், ஆண்டவரே பொக்கிஷம், எல்லாமே ஆண்டவர் தான். Once upon a time there was no 3 times food in my small age. நான் படிக்கிற பருவத்தில் 3 வேளை சாப்பாடு கிடையாது, 2 வேளை தான். அது கூட உயர்ந்த ஆகாரம் எல்லாம் கிடையாது, சும்மா சிம்பிளா. அவ்வளவு வறுமையில தான் நாங்க வளர்ந்தோம். டவுசர் சட்டை எல்லாம் தச்சு தான் போட்டோம். புது புக்கு வாங்க முடியாது. ஏற்கனவே படிச்ச பையன்கிட்ட ஆஃப் ரேட்ல பழைய புக் வாங்கி தான் படிச்சோம். யோசித்து பாருங்க, வெள்ளை சட்டை, ப்ளூ டவுசர், யூனிஃபார்ம் இல்ல, தொத்திட்டாரு வாத்தியார். பவுல் கெட் அவுட். ஏன் சார் யூனிஃபார்ம் இல்ல? போ. அன்னைக்கு யூனிஃபார்ம்ல வந்தவங்களுக்கு ஒரே சந்தோஷம், என்ன துரத்துறது. வாத்தியார் கிளாஸை விட்டு என்ன துரத்துறது, பசங்களுக்கு ஒரே குஷி. நான் என் கிளாஸை விட்டு வெளியே வரேன், எங்க அண்ணன் வெளியே வர்றாரு, அவர் கிளாஸை விட்டு 9ஆம் வகுப்பு, நான் 6ஆம் கிளாஸ், அவர் 9ஆம் வகுப்பு. என்னடா வெளியே வந்துட்டேன், யூனிஃபார்ம் இல்லைன்னு தோத்திட்டாங்க, என்ன கூட அதனால தான் தோத்துனாங்க, வா போலாம் வீட்டுக்கு. எங்க அப்பா அப்படி ஈஸி சேர் மேல படுத்துன்னு இருக்கிறார், ரிலாக்ஸா. என்னடா இப்ப வந்துட்டீங்க, யூனிஃபார்ம் இல்லப்பா, எங்களை தோத்திட்டாங்க. கண்ணீரோடு அப்படியே தலையில் அடிச்சுக்கினார். வீட்டில் இருக்கிற பாத்திரம் யோசித்து பாருங்க எவ்வளோ வறுமை. சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், செம்பு, டம்ளர், இதை எடுத்து பேக்கில் போட்டு கிளம்புறார். நாங்கள் அப்பயே யோசிக்கிறோம், இவர் போய் இதை விற்று தான்
துணி வாங்கிட்டு வருவாருன்னு. அப்படியே தான் வந்தார். வெள்ளை சட்டை, ப்ளூ டவுசர், துணி. அந்த கிராமத்தில் ஒரு டெய்லர் யாருன்னா துணி கொடுக்க போறாங்களா, தச்சு கொடுக்கலான்னு சுத்தின்னு இருப்பார். அவர்கிட்ட கொடுத்தோம். நைட்டோட நைட்டா தச்சுட்டார். மறுநாள் வாட்டர் சட்டமா போட்டுன்னு போறோம். யூனிஃபார்ம் வெள்ளை சட்டை, ப்ளூ சார்ட்ஸ், டவுசர்னுவாங்க. அன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு வராதவங்களை துரத்தினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம போல பார்த்தீங்களா வாத்தியார், ஓ சூப்பர் புதுசா, ஆமா சார். நானும் வெளியே வரல. வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல், சனி ஞாயிறு லீவ் இல்லை. அந்த சனி ஞாயிறு சிறு பிள்ளைகள் நாங்கள் கிணத்துல குதித்து எல்லாம் குளிச்சுட்டு, அந்த காலத்துல கிணத்துல, இப்பெல்லாம் தண்ணி இல்லை கிணத்துல, அந்த காலத்துல நேரம் ஓடி போய் பல்ட்டி அடிச்சு குதிப்போம். அதுலேயே சோப் போட்டு குளிப்போம். துணிகளை அங்கே அந்த பாறை மேலே கிணத்துல இருக்கும் ஒரு படிக்கட்டு ஸ்டெப்ஸுங்க, போட்டு குளிக்கி சோப்பெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா அமுக்கி எடுத்து அப்படி எடுப்போம். கொண்டு வந்து காய போட்டு திங்காம போடணும். அப்போல்லாம் அயன் பாக்ஸ் எல்லாம் ஏது, அப்படியே கையிலே போட்டு தேய்ச்சி தலைகாணி காடியில் வச்சுன்னு இருப்போம். தூங்கி வந்து காலையில் போட்டுன்னு போவோம். இப்படி ஒரு நாள் நாங்கள் அது வந்த யூனிஃபார்ம் வந்த அப்பதான் சனி ஞாயிறு வெள்ளை சட்டை சோப் போட்டு குளிக்கி எடுத்தோம், தண்ணியில் அமுக்கி எடுத்தோம், வெள்ளை ஆயிடுச்சு. ப்ளூ டவுசர் நல்லா தண்ணியில் அமுக்கி எடுத்து சோப்பெல்லாம் போட்டு குளிக்கி தண்ணியில் விட்டு எடுத்தோம், வெள்ளை ஆயிடுச்சு. ப்ளூ டவுசர் ப்ளூவா தானே இருக்கணும், பாதி வெள்ளை ஆயிடுச்சு. கிணறு ஃபுல்லா ப்ளூ ஆயிடுச்சு. நாங்க ஒரு பக்கம் டவுட் வந்துருச்சு எங்களுக்கு, எனக்கு எங்க அண்ணனுக்கும். திங்கக்காம உண்மையாவே அக்செப்ட் பண்ணுவாரா? போனோம். பவுல் கெட் அவுட்னார். ஏன் சார்? சட்டை ரைட்டு வெள்ளை, ப்ளூ டவுசர் ப்ளூ கிடையாது சார். போன வாரம் போட்டு வந்தோம் சார், அதான் சார் இது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது பாதி தான் ப்ளூ, ஃபுல் ப்ளூ கிடையாது. ஹெட்மாஸ்டர் என்ன திட்டுவாரு, நீ போயிடுன்ட்ட. நானும் வெளியே வரேன், எங்க அண்ணனும் வெளியே வராரு. எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. வீட்டுக்கு வந்தோம். அப்பா அப்படி ஈசி சேர் மேல வாட்டர் சாட்டமா தூங்கினுக்கிறாரு, வாயை தந்துட்டு. கொசு ஈக்கு வாடகை விட்டு ரொம்ப என்னடா திருப்பி வந்துட்டீங்க? வெள்ளை சொக்க பரவாயில்லையாப்பா, ப்ளூ வந்து இது ப்ளூ கிடையாதான், பாதி வெள்ளையாட்டுக்குது, அவங்க ஏற்றுக்கொள்ளலப்பா, தொத்திட்டாங்க. திருப்பி தலையில் அடிச்சுக்கின்னு அழறாரு. என்ன சொல்லி அழறாரு? ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா, அந்த காலத்துல ரூபாய்க்கு எவ்வளவு மதிப்பாருங்க. ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தா நான் சாயம் போகாத அந்த ப்ளூ துணி வாங்கி வந்திருப்பேன், என்கிட்ட ரூபாய் எக்ஸ்ட்ரா இல்லைன்ற. அப்படிதான் அவர் அழுதார். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ப்ளூ டவுசர் மட்டும் துணி வாங்கி தச்சு போட்டுன்னு போனோம். அவ்வளோ வறுமை. அதுக்காக சொல்றேன், அப்படியாப்பட்ட எங்களை தான் ஆண்டவர் ஆதரித்தார், காப்பாற்றினார். சீக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி கிங்டம் ஆஃப் காட். அப்படியாப்பட்ட நான் தான் 20 தடவை சிங்கப்பூர், மலேசியா, 15 தடவை உங்க இலங்கைக்கு வந்திருக்கிறோம். அது சொல்லுங்க அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, பழைய துணிகளை போட்டு வளர்ந்த, பழைய சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்த நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எத்தனையோ பேர் ஐயா மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வரீங்க, என்ன எனக்கு ஒரு வழிவாசல் தரங்க, வா 10 பாஸ்டருடைய அட்ரஸ் நம்பர் தரேன், பேசு. அன்னைகளும் நாங்கள் பொருத்தனை பண்ணோம். யாரு கேட்டாலும் நம்ம அனுபவிக்கிற இந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கு போயிட்டு வரட்டும். எனக்கு யாரும் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. ஒரு அம்மா மெட்ராஸுக்கு வந்தாங்க, வயசான ஒரு அம்மா. ஏய் பவுல் என்ன மலேசியாவுக்கு வரையா? மலேசியாவுக்கு வரையான்னு தான். அம்மா வரமா, கூடவே கூட்டு போமா அப்படி. இல்லைண்ணா நான் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்றேன், நீ வந்து அங்கே தங்கிக்க, அங்கிட்ட ஊழியமெல்லாம் ஒழுங்கு பண்றோம் எல்லாம் சொன்னாங்க. 1999 முதல்ல மலேசியாவுக்கு போறேன். அருமையா ஆண்டவர் பயன்படுத்தினார். திரும்பி வந்தேன், மறுபடியும் போனேன். சிங்கப்பூர், மலேசியா 2 நாட்டுக்கும். 3வது முறை போறேன். நம்ம மட்டும் போனா நல்லா இல்லாத, மனைவியோடு போலாம். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? என்னங்கய்யா, மனைவிக்கும் வெளிநாடு பார்க்கறதுக்கு ஆசை இருக்காதா? இருக்கும். ஏறப்பிளான் ஏறப்ப எப்படி இருக்குது, இறங்குறப்ப எப்படி இருக்குது, அது தரையில டயர் படுறப்ப எப்படி இருக்குது, அப்படியெல்லாம் அவனுக்கு ஆசை இருக்குதாமான்னு கேட்டா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கறதுக்கு ஆசைன்னாங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு 2 கண்ணு இருக்குது, ஒரு மூக்குல 2 சந்து இருக்குது. அவங்க ஐயோ மெய்யாவா, இன்னும் வேற எப்படி இருப்பாங்க? ஒரே சந்தோஷம். அவங்களுக்கு 3வது முறை, எனக்கு முதல் முறை. அவங்களுக்கு முதல் முறை, எனக்கு 3வது முறை. அப்படி கொண்டு போய் இப்ப பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எங்களை கொண்டு வராரு. சொந்த பந்தம்
மலேசியா ஒரு தாய் வீடு மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப இலங்கை எனக்கு சித்தி வீடுன்னு வச்சுக்கலாமா? வெரி குட், அண்ணன் வீடுன்னு வச்சுக்கலாம். அவர் தான் அண்ணன் ஆயிட்டார. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1 குறிச்சிங்க. மத்தேயு 6:6 தேவனை தேடுகிற விதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுகிறார்ல, முதல் முறை தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற முதல் முறை மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் கரெக்ட் அறைக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவர் நீதியை தேடுனாரு. இப்ப நீதியை நிக்க வச்சுக்கிறோம். ராஜ்யத்தை தேடுறத பத்தி இப்ப சப்ஜெக்ட் என்ன செய்யணுமா? தனிப்பட்ட முறையிலே தேவனை தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா முதல்ல தேவனை தேடு. அப்ப அவரோடு பேசு, அவரோட ஐக்கியப்படு, ஃப்ரெண்டா மாறு. முதல்ல மகனா மாறு, மகளா மாறு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா மாறு, அதுக்கப்புறம் பக்தனா மாறு, அதுக்கப்புறம் மனவாட்டியா மாறுவேன். அது அவர் வேலை. அப்ப எப்படி? டாக் டு காட் தட் இஸ் சீக்கிங் ஹெவன். தேவனோடு பேசு, அதுதான் ஆண்டவரை தேடுகிற அனுபவம். தனி அறையில் சபையில ஜெபிக்கிறது, குடும்பமா ஜெபிக்கிறது, அது கண்டிப்பா தேவை. அது மட்டும் போதாது. வாட் இஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் டு கிறிஸ்டியானிட்டி? பர்சனல் பிரேயர். யூ see the tree very glorious, very height. மரத்தை பார்க்கிறீர்கள், செழிப்பா இருக்குது, உயரமா இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு சிரிச்சிடறோம். What is the secret? The root under the ground growing. எந்த அளவுக்கு அந்த ரூட் வேறு ஆழமாய் பூமிக்கு அடியில் செல்லுகிறதோ அவ்வளவாய் நீரை சத்துவை உறிஞ்சி மரத்திற்கு கொடுக்கிறது. இந்த வேறு தான் உங்கள் அந்தரங்க ஜெபம். கையை தட்டுங்க. What is your personal prayer? What is your root? Personal prayer. That is your root. அது ஆழமா இல்லாம, அந்தரங்க ஜெபம் இல்லாம, பார்வைக்காக இயேசு சொல்றாரு பாத்தீங்களா? ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்களே உங்களுக்கு ஐயோ. தெருவில் நின்றுகிட்டு, வீதியில நின்று கொண்டு, மாஸ் பிரேயர்ல என்ன காரியத்துக்கு ஜெபம்னு சொல்றாங்களோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போய் உட்காரணும். பாஸ்டர் கூப்பிடுவாரு, இந்த காரியத்திற்காக இலங்கையில வவுனியாவில் இந்த மாதிரி பிரச்சனை, இதை நீங்கணும்னு சொல்லி பிரதர் ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாரு. அதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போய் உட்காரணும், அவ்வளவுதான். அமெரிக்காவில் இருக்கிற ஜனாதிபதிக்கு நீ தனியா போய் பண்ணிக்கோ. சாப்பாடு சாப்பிடுற நேரத்தில் சாப்பாட்டுக்கு மட்டும் பண்ணுங்க. முட்டி போட்டு இன்னும் அவ்வளவு பக்தியம். சாப்பிடுற டைம்ல சாப்பாட்டுக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒருத்தனை பார்த்தேன். அவன் பின்னாடி போயிட்டான். யாரையா உன்னை முட்டி போட்டு பண்ண சொன்னாங்க ஜெபம்? சாப்பாட்டுக்கு, தேசத்துக்காக முட்டி போட்டு ஜெபம் பண்ண தனியா நிறைய இடத்துல பார்க்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க இருக்கிற நோயாளிக்கு சுகமாகறதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணு. நீ இப்படியே பாவம் செஞ்சிருந்தா நீ செத்து போயிருன்னு சொல்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போன? அவன் ஏற்கனவே செத்து கொண்டுதான் கிடக்கிறான். ஒரு நல்ல கைப்பிரதி, சுவிசேஷ கைப்பிரதி கொடுங்க, தலைமையில கை வச்சு அந்த டாக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு, ஐயா அந்த நோயாளிகளுக்கு எல்லாம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறோம்னு கேளுங்க, அவங்க ஒத்துக்குவாங்க. ஜெபம் மட்டும் பண்ணிட்டு வாங்க, இயேசு பற்றி 2 வார்த்தை ஆறுதலா சொல்லுங்க. நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது, அக்னி, கடல், நரகம். அவன் சொல்றப்ப எப்ப போயிட்டு இருப்பான்? தேவையா? நிறைய ஊழியக்காரர் பண்ற தப்பு. இவ்வளவு கூப்பிட்டுருக்காங்க ஒரு இடத்துல, வாலிப பையன், வயசான கூட பரவாயில்ல அனுப்பி வைக்கலாம் ஜெபம் பண்ணி. நாங்க நிறைய பேர் அப்படி அனுப்பி வச்சுக்கிறோம். வயசானவங்க யாருன்னா துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை கூப்பிடுங்களா, ஜெபம் பண்றப்ப அனுப்பி வச்சிருவோம். வாலிப வயசு கூட இயேசு கிறிஸ்து செத்து போன 3 பேர் எழுப்பினார், வாலிபர்களை தான் எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வாலிபனுக்கு போய் ஜெபம் பண்ண சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டா, அவரு அமெரிக்கா, ஜப்பானு, இஸ்ரேல் எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாலிபனுக்கு ஹீலிங்க்கு ஜெபம் பண்ணா அவன் செத்துட்டான். ஐயோ இவர் எப்ப போனாரு? நீங்க அமெரிக்காவில இருந்து ஜப்பானுக்கு போனீங்களா? அப்பதான் போயிட்டான். என்னையா ஊழியக்காரன் நீங்க? தொத்து அனுப்பிட்டாங்க, போயா நீ இனிமே வராது இந்த பக்கமே. ஞானத்தை பயன்படுத்தணும். மனைவிக்கு உடம்பு சரியில்லையா, அப்பா மனைவியை காப்பாத்துங்கப்பா, சுகமாக்குங்க. புருஷன்ற முறையில ஜெபம் பண்ணுங்க, கிறிஸ்தவர் என்ற முறையில ஜெபம் பண்ணுங்க, கணவர் என்ற முறையில டேக் டு ஹாஸ்பிட்டல். சரிங்களா? நான் என்ன பண்ணிட்டோம்? இந்த 3000 ரூபாய் புடி, கோ டு டாக்டர்,
நான் வேணும் பண்ண முடியாது. தேவையா? அது எப்படி போவோம்? யோசிங்க. எப்படி போவாங்க? உடம்பு சரியில்லையா டாக்டர் கிட்ட எப்படி போவாங்க? மகன் நல்லா வளர்ந்துருந்தா பையனை அனுப்புங்க. இல்ல நீங்க போங்க. மனவாட்டிக்கு நீங்க தான் செய்யணும். மனவாளன் தான் மனவாட்டிக்கு செய்யணும் எல்லாமே. கல்யாணம் பண்றப்ப மட்டும் டார்லிங், ஹல்லேலூயா, ஹனி, தேன் எல்லா பேரும் வச்சுட்டாங்க பொம்பளைங்களுக்கு. நம்மளுக்கு ஒரு மாங்காய் மடையன்னு கூட வைக்கல யாரும். காற்று, தென்றல், சூரியன், சந்திரன், வாடை காற்று, மலர்கள், தேன் எல்லா சகோதரிகளுக்கே வச்சுட்டாங்கய்யா. ஒரு பூ நம்மளுக்கு விட்டானா நம்ம தான் சிரிப்பு. அப்படியாப்பட்ட ஒரு உன்னுடைய மனைவிய கவலைப்படாதமா, கர்த்தர் சுகமாக்குவார்னு ஜெபம் பண்ணுங்க. முறைப்படி புருஷன் என்ற முறையில கொண்டு போகணும். கிறிஸ்தவன் என்ற முறையில, கர்த்தருடைய பிள்ளை என்ற முறையில ஜெபம் பண்ணு. நான் உன் கணவர், ஒரே சரீரம். இது வேதனைப்படுவது என்னுடைய வேதனை. கொண்டு போனோம், ஆட்டோ வச்சாவது கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு பூரணம் அடைகிறீர்கள், முழுமை அடைகிறீர்கள். அல்லேலூயா. நான் அப்படிதான் பண்ணேன். மகன் மோட்டார் சைக்கிளில் கொண்டு வர முடியும். நான் கொண்டு போட்டாப்பா அம்மா வேணுமா, நான் போறேன்டான்னு சொல்லி காரில் கொண்டு போய் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டாந்து வாயில போடு, மாத்திரையை போடு, தண்ணியை ஊத்து, தூங்குமா, ரெஸ்ட் எடு, ஒன்னும் நீ கண்டுக்கூடாது, ஃப்ரீயா ரிலாக்ஸா செய்கிறீர்களா? புருஷர்களை என் கண்ணுக்கு ஒருத்தர் கூட தெரியலையா? லேசா தெரியுது. இப்பதான் செய்யணும். ஒரே சரீரமா விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கணுமா? நான் ஒரு டிப்ஸ் தரேன், கடைபிடிக்கிறீங்களா? கல்யாணம் ஆன புருஷர்களே கேளுங்கள். சரிமா எல்லாம் சொல்லுங்க. புருஷர்கள் சொல்லுங்க, சரிமா. காது கேக்குதா? சவுண்டு பார்க்கலாம். மானம் உள்ள, மீசை உள்ள. ஐயோ எனக்கு எடுத்துட்டு வருத்தப்படாதீங்க. இங்கதான் ஜாப் நான் அவளை சேவிங் பண்றப்ப மிஸ்டேக் ஆயிடுச்சு. இவங்க பார்த்தாங்க, இது வா நான் நல்லா எடுத்துருங்கன்ட்டாங்க. எடுத்துட்டேன். அது நான் ஒரு வாரம் வெயிட் பண்ண வரப்போகுது. ஆனா இவரு சொல்றாங்க, நம்ம இல்லை இப்படியே விட்டுருங்க, நல்லா தான் இருக்குதுன்ட்டாங்க. சரி பார்ப்போம். இந்த மீச மேட்ரு மட்டும் மனைவி சொன்னாதான் இது ஒண்ணும். சரிம்மா சொல்லுங்க. நல்லா சொல்றாரு ஒருத்தர் சத்தமா. 2 சாரிமா. சாரிமா. ஒரு வார்த்தை கேட்டா போதும், அவங்களுக்கு முகத்துல ஒரு தெம்பு வந்துடும். சரிமா, சாரிமா. சாரிமா கேட்டோம், அவங்க முகத்துல ஒரு தெம்பு இல்ல, கோபமாக்குறாங்கன்னா கடைக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 சாரிமா. ரைம்ஸ் வருதா கரெக்டா? அதை வாங்கி கொடுத்தோம், அங்க மூஞ்சி வெந்துன்னு இருக்குது, இன்னும் மன்னிக்கலையா, ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போய் 2 பூரிமா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நீங்க போட்டுங்க கவிதை, தெம்பாயிருவாங்க. சாப்பிட்ட பிறகு யாருமே ஒரு திருப்தி ஆயிடுவாங்க. நோ ப்ராப்ளம், ப்ராப்ளம் சால்வ்டு. சின்ன சின்ன குறை, சின்ன சின்ன தப்பு. சிஸ்டர்ஸ் கவனிக்கிறீங்களா? எப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி புருஷன் செய்த தப்பை இப்ப சொல்லணும் கூட. அப்ப நீங்க இன்னும் கிறிஸ்துக்குள் வரல. ஆண்டவரே அதை மன்னிச்சிருப்பார். அவர் எத்தனை முறை அதுக்காக கண்ணீர் விட்டு கலங்கி அழுது ஜெபம் பண்ணாரோ கர்த்தருக்கு தான் தெரியும். போன 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன இப்படி சொன்னல இருக்கிறாரு அவரே, ஏன் இல்ல அங்கதான் இருக்கிறாரு. தப்பு, குறைகளை மன்னியுங்கள், அன்பு செலுத்துங்கள். நகைச்சுவை நிறைந்த தம்பதியர் பாக்கியவான்கள். புருஷன் அப்பதான் வந்து 2 ஜோக்கு தமாஷா பேசத்துக்குன்னு வருவாரு. இப்பதான் வந்துருச்சு மூடி இருக்க அப்படின்னு சொல்லவே கூடாது. ஜோக்கு கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வம் யோசிங்க. ஜோக்கு புருஷன் ஜோக்கா தமாஷா பேசாதனால தானே சகோதரிகள் காமெடி சீனை பார்த்து உட்காந்து சிரிச்சுன்னு. நீங்க காமெடி பண்ணுங்கய்யா, உங்க புருஷனுக்கு நீங்க காமெடினா மாறுங்க, பரவாயில்ல. நான் புருஷன், நான் உன்னோட வயசு அதிகம், நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும், கரெக்டா இருக்கணும். இது எத்தனை? 3 கிடையாது 4. அது எப்படி? நான் 3, நான் சொன்னதான் 4. இந்த டைலாக் எல்லாம் வாடான்ற. சரிமா சாரிமா, அதுல எங்க வாழ்க்கைய முடிச்சுக்கலாம். யாரோ ஒரு ஆண்டி அங்கிள் பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்க கையில கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சோல் இருக்குது. அந்த சோல் பரலோகத்துக்கு போய் வந்து சேரணும். அதான் பவுல் எழுதுறாரு, அவர்களும் உங்களோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறதுனால, யார்? உங்கள் துணைவி, அவர்களோடு விவேகமாய் வாழ்ந்து காட்டுங்கள். விவேகமாய் வாழணும். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். ஏன் கசந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும்ன்றார் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு. மனைவியை கசந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் மகனே, ஆனாலும் நீ கசந்து கொள்ளாத. அப்பதான் அங்க கர்த்தர் பேசுவார். நான் நீ பண்ணது தப்புமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆண்டவர் பேசுறப்போ அப்ப செட்டில் ஆயிடலாம். யாருக்கிட்ட கோபம் ரொம்ப இருக்குதுன்னு போட்டி வேணாம். கோபம் இருக்கும்,
இயேசு சொல்றாரு கோபமே படாதன்றாரு. பவுல் அப்போஸ்தலன் கொஞ்சம் சலுகை கொடுக்கிறாரு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, சூரியன் மறையத்துக்குள்ள உன்னுடைய எரிச்சல் தனிய கடவுது. அதுக்குதான் இரவு ஜபம், சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு குடும்ப ஜபம், காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு குடும்ப ஜபம், மீதி அப்புறம் பாத்துக்குங்க. இப்ப நான் தனி ஜபத்தை பற்றி பேசின்னு இருக்கிறேன். குடும்ப ஜபம் கண்டிப்பா திருமணமான தம்பதியருக்கு அவசியம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க செய்யறோம். தனி ஜபம் அவங்க இருப்போம் செய்யறோம். குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி. இங்க இளங்கலை எதுனா மாத்திட்டாங்களா? மாற்ற முடியாது. குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. புருஷனுக்கு கோவம் வந்துச்சா, நானும் உலகம் ஃபுல்லா தேடுறேன், புருஷனுக்கு கோவம் வந்துச்சா, அத்தான் நீங்கள் கோபப்பட்டாலும் உங்கள் முகம் அழகா இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு மனைவி நான் இதுவரை பார்த்ததில்லை. ஒரு நாள் இதை சொன்ன மீட்டிங்ல, மறுநாள் எனக்கு கோவம் வந்துச்சு வீட்டுல. அப்ப சொல்லிட்டாங்க மனைவி, நீங்க கோவப்பட்டாலும் அழகா இருக்கிறீங்க. ஏன்னா நேத்து தான் பிரசங்கத்தை கேட்டாங்களே, அதனால சொன்னாங்க. சொல்லி பாருங்களா. அதுக்கு மேல அவர் சிரிச்சிருவாரு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை மற்றவங்க வீட்டுல. என்ன உனக்கு தான் கோபம் வருமா, எனக்கு வராதா? இது ஒரு போட்டியா? கோபம் அதிகமா வர்றது ஒரு கிஃப்டா? கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படுவாரா? மகளே, உன் கணவனுடைய கோபத்தை விட நீ அதிகமாய் கோபப்பட்டா இந்த ஒரு ஜீவ கிரீடம் கொடுத்துருவாரா? அவரை விடுமா, நீ எப்படி இருந்த? அங்கதான் நியாய தீர்ப்பு வரும். நீ எப்படி இருந்தாய், மற்றவங்களை சாக்கு போக்கு சொல்லி நம்ம பரிசுத்தமா வாழவே முடியாது. இதுல மட்டும் நீங்க தனியா தான் நிக்கணும். என் மனைவி சரியில்லை அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், என் மனைவி சரியில்லை அதனால தான் நான் குடிகாரனா மாறிட்டேன். நரகத்துக்கு போறதுக்கு பிசாசு வச்சிருக்கிற மாய வலைகள், மாய வலைகள், பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. கேட்டு பாருங்க இந்த குடிகாரனுங்களை. ஏன்பா இப்படி குடிச்சு நாசமா போற, என் மனைவி சரியில்லையா? அப்ப மனைவி வாங்கி போய் கொடு, அது சரியாயிடல உனக்கு ஏத்த மாதிரி. அது எப்படி? அதான் அது மட்டும் பரிசுத்தமா இருக்கணும். இவன் எப்படியானா இருக்கலாம். யோசிக்கணும். எந்த பாவமும் தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, நீங்க பரிசுத்தமா மாற முடியும். என்றைக்கு கர்த்தரை கண்டு கொண்டோமோ, இயேசு நம்ம உள்ளத்துல வந்தாரோ, நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாயிரணும், பிக்கப் ஆயிரணும். விழுந்துட்டியா, எழுந்து ஓடு. யாருக்கும் சொல்லாத, நீ தனியா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி எழுந்து ஓடு. கரெக்டா? ஆமா. நான் சைக்கிள் கத்துக்கிறப்போ விழுந்துட்டு தான் யாரையும் பார்க்க மாட்டேன், எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. நான் நல்லா ஓட்டுறப்ப எல்லாரையும் பார்ப்பேன், யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க. ஆனா விழுந்துட்டா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அப்படிதான் நான் சைக்கிளே கத்துக்கொண்டேன். விழுந்துட்டா யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்கு உண்டு ஏசப்பாக்கு உண்டு, மன்னிப்பு கேளு போயினார். நான் விழுந்துட்டேன் பின் வாங்கிட்டேன்னா அதை வச்சுக்கிட்டே நீ சாமி வேற மாதிரி போயிடக்கூடாது. பவுண்டரிக்குள்ளதான் நீ விழுந்திருக்கிற, எழுந்து ஓடு. ஒரு தப்புன்ட்டு இது ஒரு பாவம், அதுக்கு இப்படியே போயிடலாம், வேண்டாம். பரலோகம் போகணும், வந்துரு. சிம்சன் சாகரப்ப பண்ணாரு இந்த ஒரு வீசை. தப்பு பண்ணது உண்மைதான், நசரேய விரதத்தை மீறிட்ட உண்மைதான். அப்பா அம்மா சொன்னாங்க ஒரு கல்யாணம் வேணாடா, நீ நசரேய விரதம். ஆனாலும் கல்யாண ஆசை வந்துருச்சு. நாங்க நம்ப யூத குலத்துல இஸ்ரேல்ல ஒரு பொண்ணை பார்த்து காட்ட முடியாது. அந்த பெண் என் கண்களுக்கு இன்பமானவள் சொல்லி கட்டினா. எந்த பெண் கண்களுக்கு இன்பமானவள் என்று சொன்னானோ அந்த பெண் மூலமா தான் வந்தது வம்பு. கண்ணு ரெண்டும் பிடிங்கி போட்டாங்க காக்காய்க்கு. பெற்றோர் பேச்சை கேட்காத கண்களை காகங்கள் பிடிங்கி போடும். கடைசியில ஒத்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. அதை முதல்ல ஒத்துக்கணும், உருப்படியா இருந்திருக்கலாம்ல. கடைசியில ஆண்டவரே ஒரு விசை மன்னிச்சிட்டார். ஆனாலும் மேற்கொண்டு வாழ விடல. கர்த்தர் அற்புதம் செய்திருந்தா எல்லாரையும் மடங்கடித்து இவரை உயிரோட வச்சிருக்கலாம். இன்னைக்கோட நீ மன்னிப்பு கேட்ட, உன்னை பரிசுத்தமாக்கிட்ட, மன்னிச்சுட்டேன், வந்து சேர். கடைசி கட்டத்துல கூட மன்னிப்பு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம இப்ப உயிரோடு இருக்கிறோமே, எடுத்துக்கல. அதனால நம்ம மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாயிரணும், பழையபடி பரிசுத்துக்குள்ள போயிடணும். எங்க விழுந்தோமோ பழையபடி திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை. மறைக்கூடாது. கர்த்தர்கிட்ட வெளியேற நீ மறைக்கிறியோ மறைக்கலையோ, கர்த்தருக்கு எல்லாம் தெரியுமே. ஒப்புக்கொடு. பண விஷயமோ, பொருளாதார விஷயமோ, குடும்ப காரியங்களோ, பர்சனல் என்னை தாக்குகிற பர்சனல் சின், அதை எதிர்த்து நின்று பரிசுத்தமா வாழாத நான் பரலோகம் போக முடியாது. யோசேப்பு போர்த்திபார் மனைவி சொன்ன மாதிரி கீழ்ப்படிஞ்சிருந்தா அந்த அரண்மனையில் அவர் பெரிய ஆள், ஒரு பிரச்சனை இல்லை. யோசேப்பு அந்த இடத்துல பெரிய லீடர்.
ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். அவருக்கு எல்லாமே சொந்தமாயிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு உட்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று மேலாரை தூக்கி வீசி எறிந்து விட்டு ஓடி வந்தாரு. அங்கதான் நிற்கிறார் யோசேப்பு பரிசுத்த. அல்லேலூயா. அதனால எத்தனை வசைமொழி, எத்தனை அந்த பொம்பளை போட்டு விட்டாங்க. உல்டா பண்ணிச்சு ரிசல்ட். அப்படியே ஜெயிலில் போட்டாங்க. என்ன பெரிய அதிகாரியுடைய மனைவி போட்ட கோல், அடா பாவி, பிழைக்க வந்தவனே எங்க வீட்டிலே கை வைக்கிறான்னு சொல்லி அடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா ஜெயிலில் போட்டாங்க. 6க்கு 6ன்னு வச்சுக்கோங்க. 6 அடிக்கு 6 அடி ஜெயிலு. அந்த காலத்துல ஜெயிலு நல்லா இருந்திருக்கும். இப்ப மாதிரி வசதியா கிடையாது. தப்பு செய்யல, நம்ம சொன்னதை நம்புவாங்கன்னு பார்த்தா நம்பல. அந்த அம்மாவை நான் காட்டி கொடுக்கலான்னு பார்த்தா பொம்பளை ஆயிடுச்சு. பரிதாபம் தான். என்ன பண்றது, அவங்க சோறு சாப்பிட்டு வளர்ந்தோம். ஆண்டவர் இதுக்கு தீர்மானம் பண்ணட்டும்னு சொல்லி அப்படி திரும்பி பார்த்தா அந்த ஜெயிலில் ஆண்டவர் நிற்கிறார். அந்த சிறையில் யோசேப்போடு அந்த ரூம்ல ஆண்டவர் நிற்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படாத கால பழைய ஏற்பாடு. ஆண்டவர் கர்த்தர் அப்படிதானே சொல்லணும். நிற்கிறார். இயேசுதான். மறைக்கப்பட்டது என்ன? இயேசு என்ற வார்த்தை. இயேசுதான், பிதாதான், குமாரன் தான், பரிசுத்த ஆவிதான். அவருக்கு தெரியுறாங்க கண்ணுக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன இது, இந்த மோசமான இந்த இடம் எப்படி இருக்குது, இங்க எப்படி நீங்க என்கிட்ட வந்தீங்க? போங்க பரலோகத்துக்கு. ஒரு தப்பு செய்யாத உன்னை போட்டாங்கப்பா ஜெயில. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்துட்டேன். எப்படி இருக்கும் யோசேப்புக்கு? எப்படி இருந்திருக்கும்? இது போதையா, என்னை பத்தி 1000 அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இந்த அவமானத்திலையும் ஆறுதல் அடைந்தார். காலம் நேரம் வந்தது. யோசேப்பு மேல தப்பு இல்லை, நிரபராதி என்று ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். அதே எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக உயர்த்தினார். அது சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, உங்களை உயர்த்துவது உங்க பரிசுத்தம் தான். உங்களை வருங்காலத்தில் உயர்த்த போவது உங்க பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அதுக்கு தான் கர்த்தரை டாக் டு காட், ஆண்டவரோடு பேசுகிற, டாக் ஃப்ரம் காட், டாக் ஃப்ரம் காட், டாக் டு காட். இது என்னது? டாக் டு காட். நம்பர் 2, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதம் 119 1 2. அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அனுபவம். வாசிக்க 119 சங்கீதம் தான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது வேதத்தை நேசி, அதை நீ வாசி, அந்த வசனங்களை எல்லாம் விசுவாசி, அப்பதான் நீ சுகவாசி. அந்த காலத்துல இதே இலங்கையிலிருந்து சத்திய வசனம் ரேடியோ, சத்திய வசனம்னு ஒண்ணு என் வயசுக்காருக்கு தெரியும். இப்ப இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா வீடியோ டிவி எல்லாம் வந்துட்டதுனால. அப்ப ரேடியோ காலையில அதுக்கு நாங்க உட்காந்து அதுல வரும், வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, நீ சுகவாசி. பெரிய பாட்டு. நீங்க போடுங்க, வரும். கூகுள்லயோ யூடியூப்லயோ சைக்கிள் டியூப்லயோ வரும். இங்க பாருங்க. அடுத்தது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். முதலாவது கர்த்தரை நோக்கி பார், டாக் டு காட். திஸ் இஸ் டாக் ஃப்ரம் காட். கர்த்தர் என்னோடு பேசணும். முதல்ல நான் கர்த்தரோடு பேசிட்டேன், அப்படியே விட்டுட்டு பாதியில ஜபம் முடிஞ்சிச்சு ஆமென்னு சொல்லி ஓடக்கூடாது. கர்த்தர் நம்மோடு பேசணும்னா ஓப்பன் யுவர் பைபிள். கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக, திருமறை நோக்கி பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல பாருங்கள். என்ன ஆறுதலா இருக்குது பாருங்க அந்த வாசனம், அந்த வார்த்தை. போதும். போராட்டம், பிரச்சனை, அவமானம். இதுவன் சங்கத்தார் பிரிண்ட் பண்ணி கொடுக்கிற பைபிள் பாத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல சோதனையில் வெற்றி வேண்டுமா, அதுக்கு ஒரு 10 வசனம். வெற்றியுள்ள வாழ்க்கை, அதுக்கு ஒரு 10 வசனம். செல்வாக்கு, அதுக்கு ஒரு 10 வசனம். மரணம் அடையும் தருணம், அதுக்கு ஒரு 4-5 வசனம். சங்கீதம் 23 எல்லாம் கொடுப்பார். அதுபோல டாபிக் வாரியா ஆண்டவர் நம்மோடு பரிசுத்த வேதத்திலிருந்து பேசுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு, அடுத்தது என்ன, பிறகு இவளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை விட்டுருவாரா? கொடுப்பார்.
பக்திமானாவே மாறி தரித்திரத்தில் இருந்து போ பரலோகத்துக்கு சொல்லலையே. உன்னை நான் செல்வ சீமானாக மாற்றுவேன். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உன் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பேன். உனக்கு நல்ல வீடு, மனைவி, மக்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கிறது. மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் வாக்குத்தத்தம்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதோட விட்டாரா, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். எல்லாம் வாக்குத்தத்தம் தான். அதுக்கு மூல காரணம் ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அதுல முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம், 2 கர்த்தரிடத்திலிருந்து பேசுவதை நாம் கேட்பது. அதுக்கு ஆதாரம், முதல் ஆதாரம் பைபிளை படிங்க. படிச்சு முடிச்ச பிறகு ஆண்டவர் ஸ்பெஷலா பேசுவார், உந்துதல் கொடுப்பார். உங்க உள்ளத்துல ஒரு உந்துதல் கொடுப்பார், ஐடியா கொடுப்பார், ஆலோசனை நிறைய கொடுப்பார். பைபிள் வசனத்தை உருப்படியா படிக்கிறவங்களுக்கு கர்த்தர் பேசுவார். ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரு பறவைக்கு 2 இறகுகள் போல. ஒரு இறகு வெட்டப்பட்டால் பறவை பறக்க முடியாது. அது போலதான் 2 இறகு. ஒன்று பைபிள் படி, ஜெபம் பண்ணு. சிலர் பார்த்துக்கிறீங்களா, பைபிளை தொடவே மாட்டாங்க. ஜெபம் 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 முடியாதுன்ற. ஒரு சிலர் பாருங்க 24 மணி நேரமும் பைபிளை படிச்சுட்டே இருப்பாங்க. ஜெபம் இதை ஒரு 10 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்க. முட்டி போட்டாவே முட்டி வலிக்குதுன்னு வாங்க. வலிக்கும், அதுக்கு தான் முட்டி போட சொல்றது. முட்டி போட்டா வலிக்குதுன்றீங்கள, அது வலிக்கிறதுக்கு தான் முட்டி போட சொல்றது. ஒரு சின்ன தியாகம் நம்ம செய்யணும். உடம்பெல்லாம் கூட வலிக்கிட்டோம், ஜெபம் முடிஞ்சதும் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, பரவாயில்ல சரியாயிடும். நீங்கள் வலியை வருவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வலி ஜெபத்தினாலேயே கர்த்தர் சுகமாக்கிடுவார். அது சொன்ன அல்லேலூயா. சொகுசா முட்டி போட்டு ஜெபம் பண்ணா அதுக்கு ஒரு தலையான ஸ்பெஷல் மெத்துன்னு இருக்குதுங்க. சில லூசுங்க தலையானை வச்சு முட்டி போடுறதுக்கு நீ உக்காந்து பண்ணு, யாரும் வேண்டாம்னாங்க. முட்டி தேயணும், அதுக்காக தேய்ச்சிக்கிட்டு இருக்காதுங்க. ஜெபம் பண்றதுனால தேயணும். பாருங்க முட்டி எவ்வளவு தேய்ஞ்சிருக்குது பாருங்க. முட்டி அந்த கணுக்கால் முட்டி அடுத்த பெண்ட் ஆகி உக்காருங்களா, அடுத்த டைப். அதுல கூட சிலர் எப்படியோ முதல்ல நெடுமுட்டி போடுங்க, அப்புறமா அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. நான் வேணான்னு, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நெடுமுட்டி போட்டா 3 மணி நேரம் அப்படியே நெடுமுட்டியில ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்ப 3 மணி நேரம் முடியல, வயசாகுது. என்னால முடிஞ்ச அளவு நெடுமுட்டி போடுவேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வலி எடுக்கிறப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன். அப்பதான் அந்த கணுக்கால் முட்டி கொஞ்சம் தேயும். மெயின் முட்டி தேயணும், கணுக்கால் முட்டி தேயணும். சாப்பிட்டா அட முகத்தை சாப்பிட்டா வச்சுக்கங்க, வேணாம்ல. முட்டிய போய் எவன் பார்க்க போறான்? கர்த்தர் தான் பார்ப்பார். பாதங்களை யார் பார்க்கிறாரு? சுவிசேஷனுடைய பாதங்களை கர்த்தர் பார்க்கிறார். அது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு கர்த்தரை வர்ணிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யோசிக்கணும். அப்ப இது 2 நம்ம செஞ்சா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம் என்ற அர்த்தம். இதை விட்டுட்டு இதை விட பெரிய வேலை இருக்குதுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை இதுல ஒதுக்குங்க. கவர்மெண்ட் வேலை செய்யறோம், அதை விட்டுட்டு இதை செய்யணும் நான் சொல்லல. அதுக்கு முன்னாடி கர்த்தரை தேடு. புறப்பட்டு போற நேரத்தில் அர்ஜென்டா பைபிள் எடுத்து பாக்குறது. ஜோசிக்கார் மாதிரி யோதாஸ் காரியோத்து 4 கொண்டு செத்தான். ஐயோ, கர்த்தர் வாக்கு தத்துவம் தருவார்னு பார்த்தா இதுவா என் கண்ணுக்கு தம்பிடுதே. ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க, இப்ப நான் வேலைக்கு போறேன், ஒரு வசனத்தை காட்டுங்க. திருப்பி மூடிட்டு திருப்பி இன்னொரு இடத்துல கையை விரல வச்சு தேடுகிறேன். நீயும் போய் அந்தபடியே செய். ஆனா அந்த வசனம் வேற இதுக்கு. ஆனா இவர் தொடர்ச்சியா படிக்கிறதுல மாட்டிக்கினார். ஏன்னா இது அவசரமா இருக்குது. 3வது முறை கடைசி அப்ப வார்னிங் கொடுக்குறாரு ஆண்டவருக்கு. கடைசி நல்ல வாக்குத்தத்தை வரணும். மூடிட்டு திருப்பி இன்னொரு இடத்த கை வச்சு விரல நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்ய, தாமதியாதே. இப்படியா கர்த்தர் பேசுவார்? இப்படிதான் நிறைய பேர் தப்பா. ரொட்டீனா படிங்க பைபிள, ரொட்டீனா படிங்க. கேலண்டர்ல வாசனம் இருக்குது, அவங்க கரெக்டா தான் போட்டிருப்பாங்க. பாவம் நல்ல வாசனம் டெய்லி நீங்க படிச்சுட்டு போற மாதிரி அதை ஒன்ன பார்த்துட்டு போங்க. நம்ம நேரம் ஒதுக்கி வேதத்தை படிக்கணும். உங்களுக்கு ஒரு உற்சாகத்துக்காக சொல்றேன். என் கல்லூரி பருவத்தில் எங்க அப்பா ஒரு பைபிள் குட்டான் பண்ணார். பழசு பணம் தான் இல்லையே, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பைபிளை போய் படினேன்னா பைபிள் தான் நம்மளுக்கு. ஹாஸ்டலில் தங்குற, காலையில் நைட்டில் பைபிளை படி எவ்வளோ சொல்லி அனுப்புவார். அதை படிச்சுன்னு இருப்பேன். எல்லாம் பிஞ்சு போயிருக்கும் பேப்பரு. ஒரு நாள் எனக்குள்ள ஒரு ரோஷம் வந்ததுயா, புதுசா நானே ஒரு பைபிளை வாங்கணும். அங்கே ஹாஸ்டல்ல தோட்ட வேலை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வார்டன் பைசா கொடுப்பார். 5 பைசா. ஒரு பக்கெட்டை தண்ணி மொண்டு கொண்டு போய் ஒரு செடியாண்ட ஊத்தினா
5 பைசா. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்கள் போய் சொல்ல மாட்டோம். நான் இன்னொரு தம்பின்னா என் கூட கிளாஸ்மேட்டு தான். இந்தியாவில் திருநெல்வேலியில் டோனாவூர்லேருந்து வந்து அனாத பையன். ஒரு பைக்கிட்ட நான் ஒருத்தனை தூக்க முடியாது தண்ணி. அதனால் 2 பேர் சேர்ந்து கொண்டு போய் ஊற்றிட்டு கிடைக்கிற பைசா 2 பேர் நாங்கள் பங்கிட்டுக்குவோம். அப்படி தான் நாங்கள் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இந்த மாதிரியெல்லாம் வாங்கி காலேஜில் அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம் ஹாஸ்டலில். அது எனக்கு பத்தாது, பைபிள் வாங்கிறதுக்கு அதில் முடியாது. சொந்தமாக ஒரு பைபிள் வாங்கி ஆகணும் எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. 3 ஷர்ட்டில் ஒரு ஷர்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் என்று. அப்போ அந்த ஷர்ட்டு மேலே என் ஃப்ரெண்டுக்கு கண்ணு எப்போ பாரு, டேய் பவுல இந்த ஷர்ட்டு நல்லா இருக்குது எனக்கு கொடுத்துட்றான், நான் பைசா தரேன், நான் பணம் தரேன்னுவான். டைம் வந்துச்சு, துவைச்சி ஸ்பெஷல் துவையல் துவைச்சி ஸ்பெஷல் அயனிங் பண்ணி மடித்து கொடு, இந்தா இத்தனை நாளாக கேட்டுங்கிற, இந்த அப்படி கொடு, ஒரு 10 ரூபா கொடு. வாங்கி கொண்டு போயிட்டு வேலூரில் விருதம்பட்டு BYM ஸ்டான்லி அண்ணன், அப்போ FGYMA அவர்கிட்ட கொடுத்து ஒரு பைபிள் வாங்கினேன். என் சற்று வித்து படிக்க 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 என் உள்ளமெல்லாம் பரவசம் அடையுது. 6 தடவை திரும்ப 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 படிச்சு எத்தனை நன்மை எத்தனை ஆசீர்வாதம். அப்பதான் நான் 3 நேரமா ஊழியத்துக்கே ஒப்பு கொடுத்தேன். ஆனா எலக்ட்ரிஷியன் படிச்சுன்னு தான் இருக்கிறேன். படிக்கிறப்பவே சாயந்தரமான கிராமங்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வருவேன். அப்படி ஆண்டவர் பேசினார், மகனே ஒரு பைபிள் வாங்குறதுக்கு உன் சட்டை வித்தல்ல, பேசுறாரு பாருங்க ஃப்ரெண்டு மாதிரி ரூம்ல, இனி உனக்கு பைபிளுக்கும் பஞ்சம் வராது, துணிமணிகளுக்கும் பஞ்சம் வராது சொன்னார் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றின வராது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இன்று வரை வருஷத்துக்கு ஒரு புது பைபிள் வாங்கிடுவேன். அது நான் வாங்குவேன். கிரயம் கம்மி விலையில் வாங்கினா என்ன, என் வசனத்துக்கு பேரம் பேசுறான்னு கேட்டுட்டாரு டப்புன்னு. டேக்ஸ் பைபிள் வரைக்கும் வாங்கிடுவேன். டேக்ஸ் பைபிள் எவ்வளவு வசதி, வருஷம் ஒரு புது பைபிள். ட்ரெஸ்ஸுங்களுக்கு பஞ்சமே இல்லை. பிரசங்கம் பண்ணிட்டு போவேன், எங்கேயோ ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்ணிட்டு போவேன். வீட்டுக்கு போய் சேர்ந்து 4-5 நாள் கழிச்சு ஒரு பார்சல் வரும். ஐயா எப்படிதான் நம்ம அளவு அவங்க பார்க்குறாங்க என்னன்னு புரியல. ஒரு பேண்ட் சட்டை வருயா, எப்படி எப்படி இது அளவு கரெக்டா? அது நீங்கள் மேடையில் பேசுகிறப்ப நாங்கள் அளவு எடுத்துருவோம். அவ்வளோ துல்லியமா இப்படிதான். சரி, எனக்கு தானே வாக்கு கொடுத்தாரு, எனக்கு தானே செய்யணும் ஃபுல்லா. குடும்பத்துக்கே, எனக்கு, என் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமானது வாக்குத்தத்தமானது உனக்கும் பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியா வந்து சேர்கிறது. அலே சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அனுபவம். தேடுகிற அனுபவம். இன்னொன்னு முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 1:8 டாக் டு காட். இப்படி ரேம்ஸ்ல போட்டுங்க. டாக் டு காட் நம்பர் 1, டாக் ஃப்ரம் காட் நம்பர் 2, டாக் டு விட்னஸ், டாக் ஃப்ரம் யுவர் லைஃப். பாருங்க 1:8 அப்போஸ்தலர். அவர் போகிற போது 1:8 அதேதான். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த when the power of Holy Ghost comes upon you, you will receive strength. Jerusalem, Judea, Samaria, uttermost part of this whole world, you will be witness to my Lord, to me. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Number 1, talk to God. Number 2, talk from God. Number 3, talk to others. Talk to others by witness. Society. நம்ம வீட்டுக்குள்ளவே இருக்கல, நம்ம சர்ச்சுக்கு மட்டும் வந்து போல, சமுதாய சந்தையிலே நாம் அடிக்கடி காணப்படுகிறோம். மக்களை பார்க்கிறோம், மக்களை பார்த்து பேசுகிறோம். ஆண்களும் பெண்களும் பார்த்து பேசுகிறோம், பழகுகிறோம். பேசுவதும் பழகுறதும் மிருகங்களோடு அல்ல, மனிதர்களோடு நாம் பேசுகிறோம், பழகுகிறோம். விட்னஸ் லைஃப், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தேவை பரிசுத்த ஆவியின் கிருபாவரங்கள். அவர் சொல்லிட்டார் பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. பிதா குமாரனாக இயேசுவை அனுப்பினார், நமக்காக ஜீவ பலியாக வந்தார். குமாரனாகி இயேசு சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து பரலோகம் போன பிறகு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இனி வேற யாரும் கிடையாது இதுக்கு மேல. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கணும். இயேசு வரப்போகிறார். இந்த 3 விட்டா வேற கிடையாது. அதான் இயேசு வருகிறார், இயேசு வரப்போகிறார் என்று நம்ம அவளோடு காத்திருக்கிறோம். அவர் வருகைக்காக மற்றவர்களுக்கும் நம்ம அறிவிக்கிறோம், இயேசு வருகிறார். இயேசு வருகை இல்லாவிட்டால் நம்ம பரிசுத்தம் வாழணும்ன்ற அவசியமே கிடையாது. இயேசுவின் வருகை இல்லாவிட்டால் நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே.
கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்க வீண் விருதா என்று சொல்லுகிறது போல, இயேசுவின் வருகை இல்லாவிட்டால் நான் வந்து இங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இயேசுவின் வருகை மிக சமீபம். எனவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்கள் பிரியமானவர்களே. ஆலயத்தில் ஸ்தோத்திரம், பாட்டு, ஆராதனை, ஜபம் எல்லாம் ரைட்டு. ஆனா வீட்டில் எப்படி இருக்கிறோம்? சமுதாயத்தில் எப்படி இருக்கிறோம்? கடன் வாங்கினா அதை திருப்பி கொடுத்துடுறோமா? அப்படியே ஏமாற்றி கொண்டு செல்லுகிறோமா? மோட்டார் சைக்கிள் லைசன்ஸ், கார் லைசன்ஸ், வீட்டு வரி கட்டுறோமா? சமுதாயத்தில் நம்ம உலகம் பார்க்கிறது. ஓடி போய் ஆபீஸ்ல போய் கட்டிட்டு வரணும், கொடுக்கணும், கொடுத்துடணும். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். தெளிவா இருக்கணும். இதுல கார் லைசன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் கட்டிடணும். நாங்க கட்டுறோம், வாலண்டியரா போய் கட்டுறோம். வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு கட்டிதான் ஆகணும். கட்டலன்னா ஆபீஸ் அப்படிங்கன்னு போயிடுவான். சிலது அப்படியே கெடுக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அப்புறமா வந்து சேர்த்து கேட்பாங்க. எதுக்கு? அப்பப்போ வருஷம் முடிச்சிடணும். அதுபோல வீட்டிலும் வெளியிலும் செல்லும் இடமெங்கும் என்னுடைய சாட்சி. கவனிக்கிறீங்களா? எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள். எங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறார்கள். எங்க அப்பா அம்மா எங்களை வசனத்தை சொல்லி வளர்க்கிறார்கள். எங்க அப்பா அம்மா எங்களை தேவாலயத்திற்கு கொண்டு செல்லுகிறார்கள். எங்க அப்பா அம்மா நான் கேட்டதை வாங்கி கொடுக்கிறார்கள். எங்க அப்பா அம்மா பைபிள் ரீடிங் கொடுக்கிறார்கள். பைபிள்ல இருந்து பிரசங்கம் பண்றாங்க, உட்கார வச்சு போதிக்கிறார்கள். எங்க அப்பா அம்மா பாட்டு பாடுகிறார்கள். தனியா ஜெபிக்கிறார். எங்க அம்மா தனியா ஜெபிக்கிறாங்க, எங்க அப்பா தனியா ஜெபிக்கிறார் என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இருக்குதா? சில இடங்கள்ல நற்செய்தி கூட்டம் முடிச்சுட்டு ஓப்பனர் மீட்டிங் அப்படியே உட்கார்ந்து இருப்போம். தரையில சேர் போட்டுன்னு ஒரு வாலிப பெண் ஓடி வந்தா. ஒரு +2 படிக்கிற பொண்ணுன்னு வச்சுங்களா. அங்கிள் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை பேரண்ட்ஸ். அங்கிள் எங்க அப்பா அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்லுமா? தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிக்கிறாரு. எங்களால நிம்மதியா இருக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல, சாப்பிட முடியல, உருப்படியா படிக்க முடியல, படிப்பு மண்டையில ஏறல அங்கிள். தினந்தோறும் அந்த வீடு எப்படி இருக்கும் பாருங்க. கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம். இதுக்கு என்னதான் பதில்? ஒன்னும் புரியல. அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சு என்ன பண்றது? இந்த பிரச்சனை இந்த மகளை தாக்க கூடாது. பெற்றோரை ரட்சியும் ஆண்டவரே. சண்டை வரக்கூடாது. கேட்டு ஜெபம் பண்ணி அனுப்பி, பரவாயில்லமா போய் நீ ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாத, ஜெபம் பண்ணு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அது அப்படி. கர்த்தருடைய தேவாலயம் நல்ல அருமையான ஒரு ஆவிக்குரிய திருச்சபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார். திருச்சபைக்கு வந்து போறீங்க, வீட்டில் எப்படி இருக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும். கோபம், ஏதாவது சும்மாவே கோபம், பிள்ளைகள் மேல கோபம், மனைவிக்கு கணவன் மேல கோபம், கணவனுக்கு மனைவி மேல கோபம். யோசித்து பாருங்க, எப்படி அன்னைக்கு சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியும்? டாக்டர் சொல்றாரு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணுமா, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணுமா. ஒருத்தர் அப்பதான் நோய் நொடி வராதுன்றாரு. சரி கணக்கு போட்டு பாருங்க, நைட்ல உட்காந்து பேசுங்க. சிரித்தது அரியர்ஸ் ஏதாவது இருந்தா பசங்க தூங்கிடுறாங்க தானே. கணவன் மனைவி மீதி நேரம் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு ஒருத்தர் நல்லா சிரிச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல எங்க ஊர்ல. திடீர்னு ஒரு அம்மா அது மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குது. மீட்டிங்லேயே கேட்டுச்சு. அவரு பாவம் துக்கமாயிட்டார், மூஞ்ச மாறி போச்சு. அம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கல்யாணம் பண்றப்ப மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதான்னு கேட்டுதானம்மா பண்ணேன், இப்ப ஏன் அப்படி சொல்றேன்னு. அப்ப நல்லா தான் இருந்து செய்யா, இப்ப நல்லா கூட இல்லை. அவர் என்ன சொன்ன, அப்ப பிரச்சனை தானே, வேண்டாமா. அதுக்கு கவர்ச்சி எல்லாம் ஆரம்ப காலம், அவ்வளவுதான். உண்மையான அன்பு மரண பரியந்தம் வரணும் கணவன் மனைவிக்குள்ள, அல்ல சொல்லுங்க. ஆமா, ஆசையோ மோகமோ அதெல்லாம் ஆரம்பத்தில் அவ்வளவுதான். உண்மையான அன்பு, கணவன் மனைவி நேசிப்பது, மனைவி கணவனை நேசிப்பது, அதையெல்லாம் போய் அவங்க தடுமாறுறப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா அன்பு செலுத்தி அவங்களோட வாழணும். ஆபிரகாம் சாரால் பார்த்தீங்களா? வயசான தாத்தா பாட்டி ஆட்டு பிறகு கூட வாக்கிங் போறாங்க. 90 வயசுல, சாராளுக்கு 90 வயசுல குழந்தை பிறகுதுன்னா பாருங்க, அப்ப அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல மாட்டிக்கினாங்க. அபிமெலேக்கு ஒரு ராஜா, அபிமெலேக்கு மாடி மேல இருந்து பார்த்தான், சாரால தூக்கிட்டான் அலேக்கு. அபிமெலேக்கு சாரால தூக்கிட்டான் அலேக்கு.
ஏன்னா ஆபிரகாம் வந்து அவள் தன் மனைவி என்று சொல்லாம பயந்துட்டு என் சகோதரன் சொல்லிட்டான். ராஜா மேல தப்பு இல்லை, அந்த காலத்தில் அப்படி வாழ்க்கை கொடுக்கலான்னு. ஆனா ஆண்டவர் எச்சரிச்சாரு, டேய் லூசு, தொற்றாத, சாப்பாடு கொடு, எல்லாம் கொடு, தொற்றாத, ஜாகிரதைன்ட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படியே ஆண்டவரே எனக்கு தெரியாது, அப்படியே கீழ்ப்படிஞ்சு சாப்பாடு கொடுக்குறான். என்னமா வேணும், வேற என்ன, எல்லாம் அது கேட்கறதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துருக்குறான். அப்புறமா கொண்டாந்து விடுறான். அப்போ ஒன்றும் சேத மாட்டேயா, ஐயா மனைவி கூட்டிக்கிட்டு போ. ஏன்பா இப்படி சொன்னேன், இந்த ஜனங்க பொல்லாதவங்க என்னை கொண்டு போட்டு என் மனைவியை கொண்டு போயிடுவாங்கன்னு தான் நான் போய் சொன்னேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தா நீ வணங்குற ஏகோவா தேவன் என்னை எச்சரித்தார், பத்திரமா வச்சிருந்து கொண்டாந்து உங்கள்கிட்ட விட்றான், கொண்டு போகணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து பிரசங்கம் பக்திக்காக. இப்போ நான் கொண்டு வர சப்ஜெக்ட் என்னன்னா, அவ்வளோ வயசான காலத்தில் அந்த சாரால் அம்மையாரை கிட்னாப் பண்ற அளவுக்கு ஆபிரகாம் தன் மனைவி எவ்வளவு அழகா வச்சிருந்தாரு. அதைத்தான் நான் சொல்றேன். கிட்னாப் பண்ற அளவுக்கு 90 வயசுல சாரால கிட்னாப் பண்ற அளவுக்கு அந்த ராஜாக்கு அந்த கண்ணுக்கு அந்த சாரால் அழகா தெரிஞ்சிருக்குதுன்னா அவன் தப்பு, அது இச்சித்தது. சாரால் 90 வயசுல ஆபிரகாம் எப்படி வச்சிருந்திருக்கிறாருன்னா பேரன் லவ்லி பேத்தி லவ்லி எல்லாம் கொடுத்து வச்சிருந்திருக்கிறாரு. போடு போடு போட்டு போட்டு அப்பு போடு, அது மாதிரி பவுடர் போடு. இப்போ விட அப்ப ரொம்ப வாசனை திரவியங்கள் இருந்திருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே போட்டிருக்காங்க மேக்கப் எல்லாம். தெரியுங்களா? மேக்கப் என்னது? ஏதோ வேஷம் இல்ல, மேக் அப்பு. மூஞ்ச கொஞ்சம் அப்பு, இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் அப்பு டெவலப் பண்ணுன்னு அர்த்தம். அது ஒன்றும் பாவம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சென்ட் அடிக்கிறதோ கொஞ்சம் பவுடர் போடுறதோ பேரல் லவ்லி போடுறதோ தப்பு கிடையாதுன்றா. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மற்றவங்க வந்து பாதுகாத்துக்குதாவது நமக்கு ஒரு வாசனை வேணும். எதிரில் வருவார் பாவம், நல்ல உழைப்பாளி, வேர்த்து கொட்டும். அவர் வந்து நம்மளை கட்டி பிடிப்பாரு, ஸ்தோத்திரம் பண்ணுவாரு. அப்ப நம்ம அருவருப்பா நினைக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற சென்ட் வாசனை நமக்கு உதவியா இருக்கும். பேரல் அப்படி கொஞ்சம் உதவியா இருக்கும். நான்லாம் அது போடுறது இல்லையா, சொல்றேன் பேச்சுக்கு. எப்பனா பான்ஸ் பவுடர் கொஞ்சம் போடுவேன், அவ்வளவுதான். எப்பனா தான், ரொம்ப அதுக்கெல்லாம் அடிமையாகிறது இல்லை. ஆனா பிரதர்ஸ், உங்க மனைவி கேட்கிற அழகு சாதனை வாங்கி கொடுங்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தானே. உன் பாய்ஸுக்கு பேரல் லவ்லி கேக்குதா அப்படி சொல்லவே கூடாது. அவங்க ரொம்ப அழகா இருந்தா ஏன் பேரல் லவ்லி கேட்க போறாங்க? ஏதோ கொஞ்சம் குறை இருக்கிறதுனால தானே கேட்கறாங்க. அதனால வாங்கி கொடுத்துருங்கன்ற. ஆபிரகாம் சிறந்த உதாரணம். குடும்ப காரியத்துக்காக சொல்றேன். குடும்பத்துல ஒரு ஐயா சின்ன காரியம் தான் ஐயா, ஸ்மால் திங்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன காரியம் தானே பெரிய பிரச்சனை உண்டாக்குது. கொரட்டினால டைவர்ஸ் ஆகுது. அமெரிக்காவெல்லாம் வெளிநாடுகளில் போய் பாருங்க, ஏமா அவர் டைவர்ஸ் பண்ற, கொரட்ட சத்தம் தாங்க முடியல சார், என்னால தூங்க முடியல, வேலைக்கு போக முடியல மறுநாள், அதுக்கா டைவர்ஸ். வேற வழி, பக்கத்து ரூம்ல இருந்தா கூட தூக்கம். அவர் கொரட்டை என்ன தொலைக்குதா, நான் என்ன பண்ணிட்டோம், லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு கத்துற மாதிரி இருக்குது கொரட்டை அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற இந்த காலத்துல நம்ம எவ்வளவு கொரட்டை விட்டாலும் நம்மளை விட்டு நீங்காம மனைவி கூட இருக்கிறாங்களா இல்லையா? தனியா போயிட்டேன், கொஞ்சம் தள்ளி போலாம். நானே சொல்றேன், அம்மா உனக்கு முடியலன்னா நீ சொல்லு, நான் பக்கத்து ரூமுக்கு போயிடுறேன். இல்ல நீ போயிரு. இல்ல பரவாயில்ல அப்படி தட்டுவாங்க. கொரட்டை விட்டா சகோதரிகள் அவங்க புருஷனை அப்படி லேசா பின்னாடி கை வைங்களா, தானா நின்றோம். வழக்கம் போல கொரட்டை விடாம தூங்குவாரு. இப்படி நிறைய இருக்குது. போட்டு பலாறு வச்சு என்ன கொரட்டை விடுற, கொரட்டை விடுறவங்களாச்சா அந்த கொரட்டை உங்களுக்கு வரும் தெரியுமா? சொல்லிட்டேன், செய்யக்கூடாதான். மொத்தத்துல எழுப்பு கூடாதான், கொரட்டை விடுறவங்களும் எழுப்பு கூடாதான். எப்படி வச்சா பாரு ரூல்ஸ். அதனால தான் தனியா நைஸா போயிருது பக்கத்து ரூமுக்கு. சரி போட்டோம். கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகிற அனுபவம் என்ன? முதலாவது அனுபவம் ஜெபம். சொல்லுங்க எல்லாரும். என்ன இருக்கட்டும், தனியா புருஷன் யாரும் அதில் இருக்கக்கூடாது. அதே போல பிரதர்ஸ், உங்க மனைவி கூட அதில் சேர்க்கக்கூடாது. தனி ஜெபம் தனியா தான் இருக்கும். அப்புறம் நீங்க குடும்ப ஜெபம். 2 டாக் ஃப்ரம் காட். வேதத்தை எடுத்து வாசி, மணிக்கணக்கா வாசி. பவர் ஏறணும், ஆம்பளி பயிர் சூடு ஏறணும், வசனத்தை வாசிக்கணும். டைம் இருக்கிறவங்க ஒரு புக்கை கூட படிச்சு முடியுங்க. ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு புதிய ஏற்பாடே முடிக்கலாம். ஒரு மாசம் நீங்க புதிய ஏற்பாட்டை படிக்கலாம். 4 மாசத்துக்கு ஒரு முறை பழைய ஏற்பாட்டை முடிக்கலாம். அதுக்கு தான் ஒரு ஒழுங்கு வச்சாங்க பக்தர்கள். ஒரு வருஷத்துல பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சு அதுக்கு சீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பேப்பர் அதை வாங்கி வச்சு படிங்க. இல்ல நீங்க தொடர்ந்து படிங்க, பரவாயில்ல, தொடர்ந்து வேதத்தை படிங்க.
ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கத்துக்கு இடையில தான் அற்புதங்கள் அடையாளங்கள் வேதத்தில் நிரம்பி இருக்கிறது. மூன்றாவது டாக் பை வாக், ரொம்ப முக்கியம். 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 8 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ரைட்டு. அவ்வளோ ஜெபிக்கிற உங்ககிட்ட மகனே மகளே நான் விரும்பாத ஒரு காரியம் இருக்குதே அதை விட்டுருன்றார். இது பெருமை அல்ல. நம்ம ஜெபிக்கிறது நம்ம பரிசுத்தத்துக்காக. நம்ம பரிசுத்தம் நமக்கு பலன் பரலோகத்தில். ஆனா பரலோகமும் போகக்கூடாத அளவுக்கு ஒரு 4 மணி நேரம் ஜெபம் அங்க ஒத்துழைக்காத, இங்கே நிக்கிறிய. அப்ப அது என்ன? கண்டுபிடி. ஆண்டவர்கிட்ட போய் சேருதா ஜெபம்? கூரைக்கு மேல கூட போலையா? என்ன தடை? ரகசிய பாவம், கண்கள், என் உதடு, என் நாவு. பாஸ்பரம்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு தெரியுமா? கெமிக்கல்ல பாஸ்பரம். அத தண்ணிக்குள்ள, குளிர்ந்த தண்ணிக்குள்ள போட்டு வச்சாதான் அது கரெக்டா இருக்கும். அதை தண்ணியில இருந்து எடுத்து பாருங்க, கொஞ்ச நேரத்தில் பத்தி தானாவே எரிஞ்சிடும். அது போல இந்த நாக்கு ஈரமான தண்ணிக்குள்ள வச்சிருக்கிறார். நாக்கு யாக்கோபு, இயேசுவின் சகோதரர் தம்பி எழுதுறாரு யாக்கோபுல, நாவானது ஒரு நெருப்பு, அது உன்னையும் பற்ற வைத்து விடும், மற்றவர்களையும் பற்ற வைத்து விடும். உன் நாவினாலே கர்த்தரை துதிக்கிறாய், அதே நாவினாலே மற்றவர்களை சபிக்கிறாய். இது சரியா? தித்திப்பும் கசப்பும் நிறைந்த ஊற்று ஒரே கிணற்றிலே சுரக்குமோ? இயேசுவின் தம்பி சும்மாவா எழுதுறாரு பாருங்க. அப்போ அந்த நாக்க ஈரமான வாய்க்குள்ள வச்சு இருந்தோம். எதுக்கு? உன் நாக்கு ஈரமாவே இந்த பாஸ்பரம் மாதிரி பத்தி எரியாத ஈரமா இருக்கட்டும். நல்லத பேசு. ஆனாலும் கொளுத்தி விட்டுருமே. அக்கா விஷயம் தெரியுமா? என்னாடி தெரியாது. பிரதர் ஒரு பொண்ணு மோட்டார் சைக்கிள் ஏற்றிக்கிட்டு போயிருந்தாரு, போச்சே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? 1 மாசம் அடங்காத அந்த சண்டாங்க பத்தி விட்டாங்களா இல்லையா? சந்தோஷமா சமாதானமா இருந்த அந்த ஒரு அக்கா வரட்டும். அவரு பாவம் வீட்டுக்கு வந்து ஹாய் டார்லிங் அவாரி, எதுக்குன்னா தெரியும் கலங்க வச்சாங்களே. ஹாய் நில்லும் ஐயா. யார பின்னாடி ஏற்றிக்கிட்டு போன மோட்டார் சைக்கிள்ல? ஓ அதுவா? ஒரு பாட்டி அம்மா நின்றுச்சுமா, உடம்பு சரியில்லை, ஜுரம், காய்ச்சல். நானும் தொட்டு பார்த்தேன். என்னை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்கி விட்டுருப்பான்னாங்க. கொண்டு போய் விட்டேன். இது கர்த்தருக்கு செய்யற சேவை தான். அதை கேட்கல. வாலிப பொண்ணு யாரும் ஏற்றின்னு போனேன்? இல்லைம்மா அப்படி ஒன்றும் ஏற்றின்னு போல. என்ன நம்ப மாட்டேன். இல்லை என்ன ஆச்சு? கலகம் கோல் சொல்லி விட்டதுனால இந்த பெண்ணின் உள்ளம் பாதிக்கப்பட்டுச்சு. எப்படியோ அந்த அக்கா சொன்னாங்கன்னு சொல்ல, அந்த தங்கச்சி சொல்லிச்சு. கூப்பிட்டு கேட்டா, இல்லைம்மா ஒருத்தர் ஏற்றின்னு போனாரு, முக்காடு போட்டுச்சு அந்த பொண்ணு, முகத்தை பார்க்கல. எப்படி இருக்கும் அந்த சகோதரிக்கும் அந்த கணவனுக்கும்? அருவுக்குதான். நல்லா இருக்கிற குடும்பத்தில் இப்படிதான் பத்த வச்சுட்டு போவியா? ஆமா உண்மை இதுதான். என்ன? ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிறாரு, பரலோகத்தில் அவருக்கு பலன் இருக்குது. இதை போய் நீ ஒரு பொம்பளை முக்காடு போட்டுச்சு, பொம்பளை தாயா அறியாத பொண்ணா பாட்டியா? பாட்டி சொல்லிட்டீங்க பாரு. யோசிக்கணும். சந்தேக பேய் பரலோகம் போக முடியாதுமா. கண்ணு முன்னாடி இருக்கிற உன் புருஷனை நம்பாம காணாத இயேசுவை எப்படி நம்ப முடியும்? பரலோகம் போக முடியும். அதே போலதான் அழகா இருக்கிற பொண்ணை கட்டிக்கிறது. அப்புறம் எங்க பார்த்த? அவனை பார்த்த, இவனை பார்த்த, சிரிக்கிறது தப்பா? என் பிரசங்கமே சிரிப்பு தான். ஏதோ கொஞ்சம் குறைச்சேன். இன்னைக்கு முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். தலைமை அகத்துல இருந்து சிக்னல் வந்து விட்டது. ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்ணு மூடுங்க எல்லாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். அப்பனே இயேசுராஜா அப்படி கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். என்னோடு பேசினார் கர்த்தர்ன்றவங்க நல்லா வாய் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க சத்தமா. சிம்பிள் திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட். Seek first of all the kingdom of God, then all will provided unto you. அன்பே ஆரூரே, எங்கள் ஆத்தும நேசரே, நான் வேதத்தை மறந்ததை மன்னிங்கப்பா, ஜெபிக்க மறந்ததை மன்னிங்கப்பா, கர்த்தருக்கு பிரிவில்லாத காரியங்களை தலையிட்டதை மன்னிங்கப்பா. சொல்லுங்க வாய் தந்து சொல்லுங்க. கணவனுக்கு கீழ்ப்படியாம போனதை மன்னிங்கப்பா, மனைவி கடிந்து கொண்டதை ஆண்டவரே, மனைவி கிட்ட கோபமா பேசியதை மன்னிங்கப்பா, பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தாம கடும் கோபம் உண்டதை மன்னிங்கப்பா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வெட்கப்படாம சொல்லுங்க. அன்பான குடும்பமா எங்கள் குடும்பத்தை மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை மனதார as a man of God
அண்ட் டிசிபிள் ஆஃப் யூ ஐ பிளஸ் எவரிபடி. குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அடிமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சத்தமா எல்லாரும் ஆமென்.